பைபிள்ல ஒருத்தனை கூட தேவன் மிரட்டி சரியாக்கவே இல்லை. உண்மையான விடுதலை என்பது பாவத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற விருப்பத்தை வெளியேற்றுவதுதான். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு, குறிப்பாக கிருபைக்குள் வந்த பிறகு என்னுடைய பாவங்கள் மீது இருக்கிற நாட்டங்கள்ல, அதாவது வெற்றி என்பது நான் அனுபவித்தது, ஆனால் விடுதலை என்பதை நான் கிருபைக்குள் வரும்போது அதிகமாக அனுபவிக்கிறேன். என்னுடைய விருப்பங்களில் மாற்றங்களை நான் பார்க்கிறேன். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னபோது கடவுள் என்கிட்ட பேசினாரு. அது ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு எப்படி ஒரு மருத்துவர் பல விதங்களிலே ஜனங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்களோ, தெரப்பி பண்றாங்களோ, அதே மாதிரி தேவனும் he has many therapies. அப்படித்தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. இப்படி பைபிள்ல நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். இந்த யாக்கோபுடைய டிஎன்ஏல என்ன இருந்துச்சுன்னா ஏமாத்துறது. எல்லாம் சொல்லுங்க. சிலர் வாயை திறந்தாங்கன்னா திறந்தாலே போய் தான் பேசுவாங்க. என்னைக்காச்சும் தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு உண்மை பேசுவாங்க, என்னைக்காச்சும் உண்மை பேசுவாங்க. இப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த யாக்கோபு. இப்போ இந்த டிஎன்ஏ மாறினா தான் கேரக்டர் மாறும். அட்டி துவாதவன் நீங்கள் துவைச்சாலும் 3 நாள் ஓன்னு அழுதுட்டு 4ஆவது நாள் அடிக்கலாம். இதை மாற்றவே முடியாது. நீங்கள் என்னதான் ஸ்டேஜில் மிரட்டினாலும் அவன் உருட்டுன்னு உருட்டிட்டார்னா அவனை மாற்றவே முடியாது. உங்கள் ஸ்போக்கி ட்ரீட்மெண்ட் ஒன்றுக்குமே யூஸ் ஆகாது. ஏன்னா பைபிள் இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லவே இல்லை. பைபிளில் ஒருத்தனை கூட தேவன் மிரட்டி சரியாக்கவே இல்லை. உண்மையான விடுதலை என்பது பாவத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற விருப்பத்தை வெளியேற்றுவதுதான். பாவத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற விருப்பம் வெளியேறுது பாருங்க, அன்னைக்கு தான் உண்மைக்கு நீங்கள் விடுதலை ஆகிருக்கிறீங்க. கையை தட்டுங்க.